அண்மை செய்தி ஒன்றை பார்த்து வருகிறோம். ஸ்ரீபெரும்புதூர் அருகே லாரி மோதி தனியார் பேருந்து கவிழ்ந்து விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது. தண்டலம் அருகே பெங்களூரு சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் நிகழ்ந்த இந்த விபத்தில் 10 பேர் காயமடைந்திருப்பதாக கள தகவல்கள் தெரிவிக்கின்றன. அது தொடர்பான அந்த சிசிடிவி காட்சிகளையும் நாம் தற்பொழுது திரையில் பார்த்து வருகிறோம். பேருந்து யூட்டர்ன் எடுக்க முயன்றபோது இந்த விபத்து நிகழ்ந்ததாக தற்போதைய தகவல் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. ஸ்ரீபெரும்புதூர் அருகே லாரி மோதி தனியார் பேருந்து கவிழ்ந்து ஏற்பட்ட இந்த விபத்தில் தற்போது 10 பேர் காயமடைந்திருப்பதாக தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. அது மட்டுமல்லாது பேருந்து யூட்டர்ன் எடுக்க முயன்றபோது இந்த விபத்து நிகழ்ந்ததாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே நிகழ்ந்த இந்த விபத்தில் 10 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். பேருந்து யூட்டர்ன் எடுக்க முயன்றபோது விபத்து நிகழ்ந்ததாகவும் கூறப்படுகிறது. அந்த விபத்து நிகழ்ந்த காட்சிகள் அருகில் இருந்த சிசிடிவி கேமராவில் பதிவான நிலையில் தற்பொழுது அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். தண்டலம் அருகே பெங்களூரு சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் இந்த விபத்தானது நிகழ்ந்திருக்கிறது. இந்த விபத்தில் பேருந்து கவிழ்ந்ததில் 10 பேர் காயமடைந்திருப்பதாகவும் பேருந்து கவிழ்ந்ததில் சாலையில் நடந்து சென்ற ஒருவருக்கும் கால் முறிவு ஏற்பட்டதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் பாலா. வணக்கம். விபத்தானது எப்பொழுது நடைபெற்றது? விபத்திற்கான காரணம் என்ன அப்படின்னு காவல்துறை தரப்புல சொல்லப்பட்டிருக்கா? அது மட்டுமல்லாது காயமடைந்தவர்களின் நிலை தற்பொழுது எப்படி உள்ளது? நிச்சயமாக காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த தண்டலம் பகுதியில் சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் தனியார் தொழிற்சாலை பேருந்து யூட்டர்ன் அடிப்பதற்காக சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் திரும்ப முயன்ற போது அப்போது திரும்ப நேரத்தில் குறுக்கே வந்த ராட்டிக சாரஸ் லாரி ஒன்று தனியார் நிறுவன பேருந்து மீது பலமாக மோதியது. இந்த விபத்தில் ஓட்டுநர் உட்பட தனியார் பேருந்து ஓட்டுநர் உட்பட 10க்கும் மேற்பட்டோர் பலத்த காயமடைந்தனர். சாலையின் குறுக்கே கடந்து சென்ற ஒருவருக்கு கால் முறிவு ஏற்பட்டதோடு லாரியின் ஓட்டுநர் லாரியின் முன்பக்க இடர்பாருக்கு நடுவில் காட்டிக் கொண்டார். லாரியின் ஓட்டுநரை ஜேசிபி உதவியுடன் வைத்து அனைவரையும் சிகிச்சைக்காக ஸ்ரீபெரும்புதூர் அரசு மனைக்கு இருந்தவர்கள் அனுப்பி வைத்தனர். அதிகாலையில் நடந்த இந்த கோர விபத்தில் சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் பெரும் பரபரப்பையும் பீதியையும் ஏற்படுத்தியது. தற்போது இந்த விபத்து குறித்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக யூட்டர்ன் அடிக்க வந்த தனியார் தொழிற்சாலை பேருந்து லாரி மோதியதில் பறந்து போய் சென்ட்ரல் மீடியமில் மோதியது பரபரப்பு காட்சிகள் வெளியாகியுள்ளன. மேலும் இந்த விபத்தில் காயமடைந்த அனைவரும் ஸ்ரீபெரும்புதூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். முதற்கட்ட தகவலில் மொத்தம் 13 பேர் கலந்து காயமடைந்துள்ளனர். விபத்து தொடர்பான உங்களுடைய தற்போதைய விவரங்களுக்கு நன்றி பாலா.